இருக்குங்க சார். இருக்குங்க சார். எஸ், அதே கண்டிப்பா. மாதிரி 7 மணி கிளாஸும் நல்லா இருக்குங்க சார். நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம் சார். ஆம், எதுவுமே தெரியாத மாதிரி இருந்தது. இப்ப நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டோம் சார். நிறைய இருக்கு. இன்னும் தெரிஞ்சுக்க வேண்டியதும் நிறைய இருக்குங்க சார். அதுக்கப்புறம் இப்ப அட்வான்ஸ் கிளாஸ்ல கலந்துக்கிட்டதும் நிறைய புரியுதுங்க சார். ஆஹ் இவ்வளவு நாள் வாழ்ந்தது வாழ்க்கை இல்ல. அக்கா சொன்ன மாதிரி இனிமே வாழ போறதுதான் வாழ்க்கை. எங்க வாழ்க்கை எங்க கை நுனி விரல்லே இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுதுங்க சார். சூப்பர்மா, சூப்பர். வாழ்க வளமுடன் கவிதா. தேங்க்யூம்மா. வாழ்க வளமுடன் கவி. தேங்க்ஸ்க்கா. நீங்க அவங்களுக்கு தான் அதிக தேங்க்ஸ் சொல்லணும். ஆமாங்க சார். உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி இதுக்குள்ள கொண்டு வந்து கொடுத்ததுக்காக. ஆமாங்க சார். அக்காவுக்கு ரொம்ப நன்றிங்க சார். எஸ் சார், எங்க ஜெயகோரி அக்கா இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு புது விஷயம் கிடைச்சிருக்காது சார் எங்களுக்கு. அக்காவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன் சார். தேங்க்யூ சார். நானும் உமா ஜியோஜி சார், மேம்க்கு நன்றி சொல்றேன் சார். உங்களுக்கு நன்றி சொல்றேன். வாழ்க பிரபஞ்சத்துக்கு வளமுடன் நன்றி சார். சொல்றேன் சார். சார் கவிதா வந்து திருவண்ணாமலைங்களா சார்? ஆமா, ஆமா, கவிதா வேலூர்மா. நான் வேலூர் மேம். வேலூர். அப்படிங்களா? ஓகேம்மா. வாழ்க வளம். ஜெயகோரியோட சிஸ்டர் தான் அவங்களும். ஓ, அத்தை. அப்படிங்களா? சரி சரி சரி. எல்லாருக்கும் சேர்த்து நம்ம எல்லாருமே திருவண்ணாமலை உள்ள அத்தனை பேரு இப்போ இருக்கிறவங்க அத்தனை பேரு சொல்லணும்னா குமார் சார்கிட்ட சொல்லணும். ஏன்னா அவர் தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணி அவர் மூலியமா தான் நம்ம எல்லாம் வந்திருக்கோம். ஸோ என்ன கேட்டா நான் உங்களுக்கு தான் சொல்லுவேன். குமார் சாருக்கும் ஜெயஜி ஓ, சாருக்கும் ரொம்ப என்ன நன்றி. என்ன எனக்கு வந்து நான் ஒரு உமா மேம் தான். இல்ல கருவியில சொல்ல முடியாது. நான் ஒரு இதுக்குள்ள வந்த ஒரு ஒரு கிட்டு மாதிரி இதுக்குள்ள வந்துட்டேன்னு வச்சுக்கல. நீங்க வந்தீங்க நான் உங்களை சார். அறிமுகப்படுத்துறது வந்து என்ன வந்து நீங்க இதுல சொன்னீங்க இல்லைங்களா, என்ன என் மூலியமா தான் இப்ப எல்லாருமே வந்திருக்காங்கன்னா அதுக்கு காரணம் நீங்க தான் சார். So, அது பிரபஞ்சம் அதே தான் அனுப்பிச்சிருக்கீங்க, நான் அனுப்பலைங்க. நீங்க அனுப்பலனாலும் உங்களுக்கு எங்களோட எண்ணம் வந்தது இல்லைங்களா, இவங்களுக்கு இது கண்டிப்பா தேவைன்னு சொல்லி கண்டிப்பா கொடுத்தீங்க இல்லைங்களா, அதுதான் சார். அதுதான் உங்களுக்கு ஆத்மார்த்தமா நன்றி சொல்லுங்க சார். கண்டிப்பா. சந்தோஷம் மேடம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். எஸ், ஓகே. வேற யாராவது ஏதோ பேசுறீங்களா? சார் ஜியோ ஜியோஜி சார். சார் எஸ். நிஜமாவே சார் எல்லாரும் சொன்ன மாதிரி ம். கிபி கிமு மாதிரி இது ஜியோஜிக்கு முன் ஜியோஜிக்கு பின் அப்படின்னு தான் சார் பேசப்பட வேண்டிய ஒரு நிகழ்வு தான் சார். சார் உங்களுடைய ஒவ்வொரு மெடிடேஷன் அந்த கிளாஸ் எல்லாமே சூப்பரா இருக்குங்க சார். வேற லெவலுங்க சார். ஆனா கொஞ்சம் கொஞ்சம் என்னோட அறிவுக்கும் அது கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியாமலும் இருக்குது. அது எதனாலன்னு தெரியலங்க சார். நானும் என்னால கிளாஸும் கொஞ்சம் அப்பப்ப விட்டு போகுதுங்க சார், கொஞ்சம் வேலைனால இந்த மாதிரி இருக்கிறதுனால. மற்றபடி கிளாஸ்ல ரொம்ப அருமையா இருக்குங்க சார். ஒவ்வொரு மெடிடேஷனும் ஒரு பவர்ஃபுல்லான உடம்புக்கு மனசுக்கு நல்ல ஒரு சக்தியை கொடுக்கக்கூடிய ஒரு மெடிடேஷன் சார். ரொம்ப ஃப்ரீயா கொடுத்துட்டு இருக்கீங்க சார். இந்த 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 அறிவையும் இந்த ஞானத்தையும் எங்களுக்கு வந்து இலவசமாவே கொடுத்துட்டு இருக்கீங்க, குறைச்ச மதிப்புல. ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குங்க சார். இது எல்லாருக்கும் கிடைக்கணும் சார். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் அப்படிதான் சார் நான் நினைச்சிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார். நன்றி நன்றி நன்றிங்க சார். எஸ், தேங்க்யூமா. வாழ்க வளமுடன். அதான் நம்மளோட ஒரு சின்ன ஒர்க் என்னன்னா, நம்ம இதை குமார் செஞ்ச அதே வேலையை நீங்க எல்லாருமே செய்யணும், அவ்வளவுதான். இது வந்து நம்ம ரொம்ப எல்லாம் இது பண்றது இல்ல. சார் எஸ் குமார் சார், சாருக்கு கண்டிப்பா எவ்வளவு சார். நன்மை இன்னைக்கு பட் ஆனா நம்ம கிடைச்சிருக்குதோ, சொல்லும் போது சார் நிறைய பேர் கொஞ்சம் இதா தான் பண்றாங்க சார். அது என்னன்னா, ஆனா இந்த உலகத்தில் சொல்றது சொல்றது நிறைய சார். பேர் ஒரு பெரிய சூழ்ச்சியில போய் சிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னன்னு புரியறது இல்ல. வாழ்க்கை வந்து இவ்வளோ எளிமையா இருக்குது, நம்மளால வாழ முடியுங்கிறதே புரியாத நிலையில வந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால வந்து நம்ம எவ்வளோ தூரம் இந்த விஷயத்த சொல்லும் போதும் அவங்க வந்து அதுக்குள்ள வரமாட்டாங்க. என்ன காரணம்னா, அவங்களுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவான விஷயம், அந்த சூழ்ச்சி வந்து
அவங்கள வந்து இதுக்குள்ள வரவிடாது. இப்போ நம்ம இந்த பேட்ச் ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம கிட்ட கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு 10வது பேட்ச்ல படிச்சவங்க, இந்த கிளாஸ் முடிச்சவங்க. இந்த ஒரு 2 வருஷமா கண்டினியூவா நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. சம்டைம்ஸ் வருவாங்க, சம்டைம்ஸ் அட்டன் பண்ணுவாங்க, வெளியே போயிடுவாங்க, அப்புறம் திரும்ப அட்டன் பண்ணுவாங்க. இப்படியே போயிட்டு இருக்கிறவங்க, ஓரளவுக்கு ப்ராக்டிஸும் பண்ணக்கூடிய ஒரு நபர். ஆனா அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு நெகட்டிவான விஷயம், நம்மளோட அட்வான்ஸ் கிளாஸை ஒரு நாள் கூட அட்டன் பண்ணவே விட மாட்டேங்குது. பேமெண்ட் போட்டிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, அதுக்கு அவங்க டேப்பிங் பண்ணுறாங்க கிளாஸ்க்குள்ளே எப்படியாவது வந்தே ஆகணும்னு. ஃபஸ்ட்டு நாள் 5 மணி வரைக்கும் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஃபோனு 2ஆக உடஞ்சி போச்சு. அது எப்படி உடஞ்சதுன்னு அவங்களுக்கே தெரியல. ஸோ அது அன்னைக்கே ஸ்கிப் ஆயிருச்சு. அதுக்கு அடுத்த நாள் திரும்ப கிளாஸ் ஜாயின் பண்ணலாங்கிறாங்க. ஜாயின் பண்ணுறக்காக முயற்சி செய்யும்போது அவங்க ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகி உடனே வந்து ஹாஸ்பிட்டல் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் சொன்னாங்க, இந்த மாதிரி பிரச்சனை சார், என்னால் என்ன பண்ணுறதுன்னே தெரியல, என்ன நான் வரல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ நாங்கள் சொன்னோம், இந்த மாதிரி இவ்வளோ பெரிய பிரச்சனையில் நீங்கள் இருக்கிறீங்க, அதனால தான் பேமெண்ட் கொடுத்து, நீங்கள் பேமெண்ட் கொடுக்காத ஆளாக இருந்தால் நம்ம கண்டிப்பாக ஏதாவது சொல்லலாம் இல்லையா, ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாங்க அப்படின்னு. ஃபுல்லாக பே பண்ணிட்டு உட்காந்துருக்கிற ஒரு ஆள், அப்போது நம்ம வேணால் திருப்பி கொடுத்துடலாம், சிம்பிளாக போயிடும். பட் அது கிடையாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ட்ராப் இருக்குது, ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையின் காரணமாக தான் உங்களால் இதுக்குள்ளே வந்து அதை கற்றுக்க முடியாமல் கஷ்டப்படுறீங்க. உங்ககிட்ட அந்த ப்ராப்ளம் இருக்குங்கிறனால தான் உங்களால் உங்க புரியக்கூட உள்ள கூட கால் வைக்க கூட முடியுது இல்லை அப்படிங்கிறத வந்து நம்ம சொன்னோம். ஸோ சொல்லிட்டு நாங்கள் வந்து அவங்களுக்கு ஹீலிங் கொடுத்தோம். பார்த்தா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது, அது கரெக்ஷன் ஆகி எப்படியாவது உள்ளே வரணுங்கிறக்காக செஞ்சோம். அடுத்த நாள் வந்து நம்ம கிளாஸ் வந்து 2 ஸ்கிப் ஆச்சு. அப்போ என்னன்னா, மண்டே வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருமே வந்து உட்கார்ற மாதிரி, அவங்களுக்கும் அவர் ரெடியாகி வந்துடுவார். ஃபோன் ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம அது 2வது ஹீல் பண்ணி கொடுத்தனால எல்லாமே பக்காவாயிடுச்சு. இப்போ வந்து அவங்க மண்டேலேருந்து கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணுவாங்க. பாருங்களேன், எவ்வளோ பெரிய ஒரு அறியாமையும் எவ்வளோ பெரிய ஒரு பவர்ஃபுல்லும் இதுக்குள்ளே இருக்குது. நம்மளே நினச்சா கூட வந்து சில விஷயங்கள் வந்து நம்மளை கடந்து இதுக்குள்ளே நடக்குது. ஸோ அதனால் வந்து இது வந்து என்ன அடிப்படையில் பார்க்கணும்னு சில இடங்களில் நமக்கே வந்து தடுமாற்றத்தை வந்து ஏற்படுத்துகிற அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான விஷயம் இந்த கிளாஸு. அது உணரத்தான் முடியும் தவிர அது அனுபவத்தில் நமக்கு தெரியாமல் வாழ்ந்துட்டே இருக்கிறோம். ஸோ நம்ம வாழ்க்கை அவங்க சொன்ன மாதிரி இவ்வளோ நாளும் நம்ம ஒரு தப்பாக புரியாமையே வாழ்ந்துட்டோங்கிறது அதுக்கப்புறம் தான் தெரிய வருது. அதனால தான் அந்த வாழ்க்கை வந்து நல்ல சுபிக்ஷமாக போகாமல் கஷ்டமே நம்ம வாழ்க்கையை நினச்சி இத்தனை காலம் வாழ்ந்துருக்கோம். விதின்னு ஒரு பொய்யை சொல்லி வச்சிருக்காங்க. அதுக்கு விதி மதியை வந்து கடக்கும் மதி வந்து விதியை வந்து வெல்லும் சொல்லியிருக்கிறாங்க இல்லையா. அந்த மதி தான் இந்த கிளாஸ். ஸோ அந்த ஒரு உயிரோட்டத்தை வந்து நமக்குள்ளர கொண்டு வந்துட்டோம்னால நம்ம கண்டிப்பா அந்த விதியை வெல்ல முடியும். அதுதான் இதோட பெரிய இதா நான் உணர்றேன். அதுக்கு தான் எல்லாத்துக்கும் சொல்லிக் கொடுக்கணும், எல்லாரும் கத்துக்கணும், எல்லாரும் அந்த இடத்துக்கு வரணும், அந்த நிகழ்வுகளை வந்து நம்ம சரிப்படுத்திக்கணும் நம்ம வாழ்க்கையில. நமக்கு புரிய மாட்டேங்குது ஏங்கிறது நமக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம என்னதான் கத்துக்கிட்டு எவ்வளவு பெரிய எனர்ஜியா இருந்தாலுமே, நீங்கெல்லாம் வந்து இவங்கெல்லாம் உமா குமார் அவங்கெல்லாம் வந்து பெரிய அளவுல வந்து மெடிடேஷன்ல பிஹெச்டி வரைக்கும் பண்ணாலும் இல்லையா. என்னென்ன டிகிரி பண்ணியிருக்கீங்க மெடிடேஷன் கிளாஸ்ல மட்டும்? மெடிடேஷன் கிளாஸ்ல பிஹெச்டி எல்லாம் பண்ணுங்க சார். இது அதுல பேராசிரியர், துணை பேராசிரியர், ப்ரொஃபஸரா இருக்கீங்க இல்லையா? பண்ணிட்டு இருக்கேன் சார். ம், ஜெயகௌரி எல்லாம் பண்ணி அவங்க எல்லாம் ப்ரொஃபஸரா இருக்காங்க அதுல. ஸோ அதனால வந்து நம்ம ஒரு எல்லையை கடந்த வாழ்க்கை வந்து இங்க இருக்குது, அது சிம்பிளிஃபையா இருக்கு.
ஸோ அதெல்லாம் கடந்து நம்மளும் எல்லாரும் அந்த இடத்துக்கு வரணும். அவங்கள்ட்ட இருக்க அந்த வழிகாட்டுதலை வச்சு நம்ம வந்து நம்ம இன்னும் எல்லாத்தையும் வளர்த்தி நீங்கள்லாம் வந்து நீ இந்த இதில் வந்து ஒரு நல்ல டீச்சிங் பண்ண இடத்துக்கு நீங்கள் எல்லாருமே வரணும். ஏன்னா அது வந்து ஒரு பெரிய சிஸ்டமாக நம்ம கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அதுக்குண்டான விஷயங்களும் செஞ்சுட்டே இருக்கிறோம். நிறைய மாற்றங்களும் அதில் வந்துட்டே இருக்குது. பெரிய உச்சத்தை அடையவும் போகிறோம். ஓகே. ஜியோ சார், எஸ்மா. எல்லாருக்கும் வாழ்க வளமுடன். ஜியோஜி. சார், நான் சார் கிட்ட எங்களோட மகளோட ப்ராப்ளம் சொன்னேன் தானே. எஸ். பேச அவங்க பேச வர சொல்லியிருந்தாங்க. அப்ப நிறைய கண்டிஷன் போட்டு இருந்தாங்க. அப்ப நாங்க பயந்து பயந்து தான் ஒவ்வொருத்தர் ஒவ்வொன்ற பேசி பேசி அந்த இது பண்ணிட்டு நான் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணேன். இந்த டைப்பிங் பண்ணினேன் சார். பண்ணிட்டு எல்லா இறைவன தலை இதுல போட்டுட்டு ரெடியாகி போனோம். அதுவும் நிறைய தடங்கள், மழை பெய்யுது, லேட் ஆகுது, அப்படி ஒவ்வொன்றா நடக்கு. அப்பையும் மீறி எப்படியும் போகும்ட்டு போனோம் நாங்க எங்க வீட்டாட்கள்லாம் சேர்ந்து. அப்ப போன பிறகு அங்க வந்து நாங்க நினைச்சது ஒன்றுமே அவங்களுக்கு பேச இல்லாம போயிருச்சு. காரணம் வந்து என்ன, அவங்களோட அப்பாக்கு கால் பண்ணலையா, அவங்களோட பெரியம்மாக்கு கால் பண்ணலையா அப்படின்னு ஒவ்வொரு அதுதான் அவங்க சொல்ற குறை மருமகன். அப்ப நான் சொன்னேன், நான் எத்தனை முறை கால் பண்ணேன் நீங்க எடுக்கல, எத்தனை முறை போன்ல மெசேஜ் அனுப்பினேன் நீங்க எடுக்கல, நான் அதை குறை சொல்லலையே, இது ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள குறை இல்லையே, உங்க 2 பேருக்கு என்ன பிரச்சனை சார் சொன்ன அந்த தைரியத்துல தான் நான் பேசலாட்டி எனக்கு பேசவும் வராது. முறை நான் பேசி இருக்கிறேன். அந்த சார் சொன்ன தைரியமும் இப்படி பேசுங்க பயப்பட மாட்டேன். அப்ப சரியா டாபிக்கு ஏத்த மாதிரியே எனக்கு பேச்சு வந்துச்சாங்க. இல்லாட்டி எல்லாம் சொல்லுவாங்க நான் சும்மா உளத்துறேன்னு சொல்லி, அப்படித்தான் சொல்லுவாங்க. ஆனா அங்கனைக்கு அந்த பேச்சுக்கு கணக்கா பதில கொடுத்திருக்கிறேன். இப்ப எனக்கு ஒரு மிராக்கலா இருக்குது அது எப்படி முடிஞ்சிச்சுன்னு. அவங்களுக்கு விளங்கிடுச்சு இருக்கிறவங்களுக்கு இது யாருட பிள்ளைன்னு சொல்லி. அப்ப அவங்க கடைசி சொல்லிட்டாங்க நீங்க போங்க போயிட்டு சேர்ந்து வாழுங்கன்னு. அவங்க நிறைய அட்வைஸ் கொடுத்தாங்க. நாங்க கொடுக்க வேண்டியதெல்லாம் அந்த வீட்டாட்கள் நிறைய கொடுத்து எல்லாம் செஞ்சுட்டு அவங்களும் விளங்கிக்கிட்டு எது பிள்ளை எதுன்னு அங்கனைக்கு அந்த இந்த டெப்பிங் மூலமா இறைவன் காட்டி கொடுத்திருக்கான். அது ஒரு பெரிய மிராக்கள் உண்டு. சரிண்டா அந்த பிரிக்கிற மாதிரி வந்து வரவே இல்லையே வீட்டுக்கு. அப்ப அந்த நிலையில தான் இருந்தது. இப்ப எனக்கு புதுனம் இருந்துச்சு. அப்ப கூட வந்தவங்க சொன்னாங்க இது என்ன சப்ப மெட்டதுக்காக இவங்க வர சொல்லிக்கிறாங்க. செஞ்சது எனக்கு தானே தெரியும். மூலம் நான் ஒன்னும் சொல்லல இப்படின்ட்டு. அப்புறம் நாங்க வந்தப்புறம் அவரு வந்தார் வீட்டுக்கு. வந்து எங்கட தங்கச்சியோட சோம்ல அங்கேயும் பார்த்துட்டு எங்கட வரையும் வந்து பேசிட்டு தான் போனார். எல்லாமே எனக்கு மிராக்கலா இருந்துச்சு சார். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் டே கொஞ்சம் பேசல. இப்ப சோமிலான்னு சொல்லி மருந்து எடுத்து கொடுக்குறாரு. அது செய்ய வேணாண்டு அவரு ஒரு நாளும் பிளேட்ஸ் எல்லாம் கழுவி வைக்கிறது இல்லையா, அதையும் கழுவி வைக்க நீங்க எரிங்க நான் கழுவுறேன்னு சொல்லி அவர் கழுவி வைக்க. அது எனக்கு பெரிய மிராக்கலா கேஸ்ல இந்த கிளாஸ்ல அதுக்கு இங்க டப்பிங் பண்ணி கொள்வேன்னா எப்படி சரி கடைசி வரையும் சந்தோஷமா வாழணும்னு சொல்லி நான் அந்த பிள்ளை அந்த மாதிரி கஷ்டப்பட்டு இருக்குது. வெளியே சொல்லாது. அதை இன்னைக்கு டப்பிங் மூலம் தான் நான் அறிஞ்சு கொள்றது கூடுதலா. அப்ப அந்த இந்த கிளாஸ் வந்து சரியான வேர்த் அளிக்குது. அதோட இந்த கிளாஸுக்கு என்டர் ஆகுறதும் இறைவன் அருளும் வேணும். எல்லாருக்கும் அந்த அருள் கிடைக்காது. அப்ப அந்த கிடைச்சவங்க தான் இந்த கிளாஸ்ல வருவாங்க. நாங்க எவ்வளவுதான் ட்ரை பண்ணினாலும் அதை உணர்ந்து கொண்டு வர இருக்கிறவங்க எப்படியும் வந்து சேருவாங்க. நாங்க எவ்வளவு பேர் எடுக்க சொன்னாலும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு கொடுப்பனை வேணும் இதுக்கு வாரத்துக்கு. அது உள்ளவங்க தான் இதுல வாராங்க. இதுல வந்தவங்க கூட இப்ப நான் பாக்குறேன் கிளாஸஸ்ல ஒவ்வொருத்தரை பகிர்ந்து கொண்டு மத்தவங்களை அப்ரிசியேட் பண்ணிட்டு அவங்களுக்கு இவங்க சேர்த்தவங்களுக்கு நல்ல இது கிடைக்கும்னு அந்த கம்யூனிகேஷன் இருக்குதே, அது வந்து எனக்கு மிச்சம் சந்தோஷமா இருக்குது. மிச்சம் வரவேற்கத்தக்கதா இருக்கு. ஒருத்தருக்கு இல்லாட்டி எல்லாரும் சேர்ந்து டப்பிங் பண்ணினீங்களே, அது கூட பெரிய ஒரு குடும்பம் கூட இப்படி இருக்காது. அந்த அளவுக்கு இந்த கிளாஸஸ்ல ஒர்த் இருக்குது.
அதோட அட்வான்ஸ்ல இதுல சேர்ந்தவ கூட காலையில இங்க ஸ்ரீலங்கால இருந்து சேர்ந்தவ கூட காலையில அந்த நாங்க செஞ்சோம் தானே சார், மழை வராம இருக்கிறதுக்கு ம் அந்த பாதுகாப்பு அதை அவ மெடிடேஷன் அட்டன் பண்ணல. எதேச்சியா அவ வந்து மெடிடேஷன் பண்ணக்குள்ள நான் பேசுறத கேட்டுட்டு அவக்கு எப்படி சார் இதுல சேரணும் அப்படின்னு எனக்கு கால் பண்ணினான். ம் பண்ணி இப்படின்னு அப்ப நான் சொன்னேன், நான் மெடிடேஷன் விட்டுறதே இல்லை, இது இல்லாட்டியும் அது சரி ஃபாலோ பண்ணுங்க, அப்ப அதுல எல்லாம் கிடைக்க கிடைக்க நீங்க வந்துடுவீங்கன்னு. அப்ப அவ சொல்ற, எனக்கு அதுதான் எனக்கு அட்வான்ஸ் செய்யணுமே என்று சொல்லி ஒரு இதை எடுத்து வந்திக்கிறாவ கிளாஸ்ல. இப்ப இந்த மிராக்கள் கேட்க கேட்க அவங்களுக்கும், ஏன்னா அவன் பெட்ச் தானே, எத்தனையோ இதுக்கு உள்ள பெட்ச் அவ. ஆமா அப்ப எப்படி சரி பகிர்ந்து வரணும். வந்து சேர்ந்தா. அவ சொல்றா, எப்படி செய்யறோம்னா நீங்க பேசின கேட்டேன்னு எனக்கு பெரிய மிராக்கள் இருந்துச்சு, இப்படியெல்லாம் நடக்குமா அப்படின்னு. கண்டிப்பா. அப்படி நாங்க இப்போ கிளம்பு வந்திக்கிறோம். அங்கேயும் சோமிலன்னு சொல்லி காத்தரைட்டிஸ் கையும் காலும். ம் அப்ப ட்ரீட்மெண்ட் கொடுத்ததுல கை ஓகே ஆகி இன்னும் கொஞ்சம் இருக்குது. ம் அந்த வலி வந்து கை பெருவரல்ல ஒரு இடத்துல தான் தடிப்பம் இருந்துச்சு, அதெல்லாம் ஓகே ஆகி நுனிக்கு வந்திக்குது. கால்லையும் வருத்தம் இருந்துச்சு, அதுவும் ஓரளவு ஓகேன்னு சொல்லி அதை ஃபுல்லா ஓகே பண்ற எப்படி சார்? இல்ல நம்ம நல்லா நடக்கிறதா விசுவலைசேஷன் பண்ணி நீங்க டேப்பிங் கொடுத்துட்டே இருங்க, சரியாயிடும். இப்போ நாம வீட்டிலேயே நம்ம பையன் போய் வெளியே எங்கேயோ சிக்கன் சாப்பிட்டு ஃபுட் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு, ஒரு 2 days ஆச்சு. ஸோ என்ன ரொம்ப ஒரு மாதிரி வயிறெல்லாம் கஷ்டப்பட்டு காலேஜ்லேருந்து ஆஃப் டேல வந்தோடனே என்ன ப்ராப்ளம் அப்படின்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோடனே நான் டக்குன்னு அது என்னங்கிறத பார்த்தப்போ ஒரு லேடி இவங்க சாப்பிட்றத ஆப்போசிட் கடையிலேருந்து பார்த்துட்டே இருந்திருக்காங்க. சாப்பிட்டு வெளியே வரும்போது இவனையே ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்க ஏன் பார்த்தாங்க எதுக்கு பார்த்தாங்கன்னு தெரியல. நான் பார்த்தப்போ கரெக்டாக அந்த லேடி ஒரு கடை அந்த கம்ப்ளீட் அந்த ஸ்ட்ரக்சர் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு. பையன்கிட்ட கேட்டேன், டே இந்த மாதிரி ஒரு சம்பவம் இருக்குது என்ன. ஆமாம், அவங்க அப்படியே நீங்கள் சொன்ன அதே ஷேப்பில் இருக்கிறாங்க அப்படின்னு. சரி ஓகே, அவங்களோட கண்ணு தான் பிரச்சனை, அதனால தான் உனக்கு இந்த ப்ராப்ளம் ஆயிருக்கு. அது பயங்கர ஸ்மெல் வேற, பாத்ரூம் போனாலும் பயங்கர ஸ்மெல்லு, அவனோட வாயிலையும் அந்த ஸ்மெல் வருதுங்க. நம்ம கரெக்டாக இதுதான் பிரச்சனைங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு ஹீலிங் கொடுத்தோம். இப்போ வந்து நல்லா இருக்கிறான். ஆனால் அது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குது. அந்த பொண்ணு என்ன மாதிரி நினைச்சாங்கன்னு தெரியல, ரொம்ப ஹை லெவலில் இருக்குது. ஸோ இன்னைக்கு பரவாயில்ல, நல்லா தான் இருக்கிறான். 2 days வந்து மருந்து இல்லாமல் நம்ம வந்து ஹீலிங்லேயே அந்த இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியெடுத்தோம். நம்ம அதை செக் பண்ணி பார்த்தோம். செக் பண்ணி பார்த்தப்பவும் பிரம்மாண்டமான ஒரு ஃபோர்ஸ் வந்து அந்த பொண்ணோட உடம்புல இருந்து இவனுக்கு பாஞ்சிருக்கு. அப்போ என்னன்னா, ஒரு சாதாரண கண்ணீருங்கிறதே வந்து மனிதனை வந்து அந்த அளவுக்கு பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு. ஸோ அதனால் நீங்களும், நான் பண்ணிட்டேன், நார்மலாக நல்லா தூங்கிட்டு இருக்கிறேன், வலியெல்லாம் கம்மியாயிருச்சு. நைட்டு திடீர்னு எழுந்திரிச்சு லைட்டாக வலிக்குதுன்னு சொன்னால் காலையில் 3 மணிக்கு உடனே ஒரு டேப்பிங் பண்ணி கொடுத்தோடனே வலி நின்றுச்சு, தூங்கிட்டான். ஸோ அந்த சார் மாதிரி. சாதாரணமா பார்த்ததுக்கே இந்த அளவுக்கு பாதிப்புங்களா சார்? ஆச்சரியமா ஆமா, இருக்குங்க சார். அந்த அப்பதான் சிக்கனும் கண்ணடி ஏதோ கம்ப்ளைண்ட் பட்டாலும் இருக்கும் போல கண்ணடி இருக்கு, படக்கூடாதுன்னு கண்ணாடி அதான் படக்கூடாதுன்னு சொல்றாங்க போல. சொல்லுவாங்க. இது இவன் வந்து நல்லா ஸ்மார்ட்டாகவும் இருக்கிறான். அப்புறம் வந்து அந்த கடையில் சாப்பிட்டுட்டு இறங்கியிருக்கிறான். இவன் ஓகே வண்டி சார். வேற அப்படின்னா குழந்தைங்க டெய்லி டெய்லி வெளியே போறாங்களே சார், அப்ப அவங்களுக்கு நம்ம டெய்லி டெய்லி என்ன பண்ண முடியும் டேப்பிங் கொடுத்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குங்க சார், இல்லைங்க சார்? நிறைய, அதாவது இந்த உலகத்தில் நிறைய கெட்ட எண்ணங்களும், அது வந்து கெட்ட எண்ணம்னு கூட சொல்ல முடியாது. இவன் ஆள் கொஞ்சம் வாட்டசாட்டமா, ஹைட்டு, ஒரு மாதிரி நல்ல நீட்டாக ட்ரெஸ். ஏன்னா இப்போ டாக்டருக்கு தானே படிக்கிறான், அந்த ஃபிசியோதெரப்பி டாக்டர். ஸோ அவன் கொஞ்சம் கூட எக்ஸ்ட்ரா ஃபீல் ஆகுறான், டாக்டருங்கிறத வந்து அவன் ஃபீல் ஆகுறான். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ ஃபுல் ட்ரெஸ்ஸிங்கில் தான் அவன் நடக்கிறான். அதே மாதிரி கையில் பைக் வச்சிருக்கிறான், புல்லட் வச்சிருக்கிறான். ஸோ அதெல்லாம் பார்த்து அந்த அம்மா என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. அவன் சாப்பிட்டுட்டு வெளியே வர்றது அதை பார்த்துட்டே இருந்திருக்கிறாங்க. சொல்ல எனக்கே மனசுக்கு ஒரு கருக்குனாச்சுப்பா. அந்த அம்மா அப்படியே என்னை பார்க்கணும், ஆனால் பார்த்துட்டே இருந்தாங்க, எனக்கு ரொம்ப ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. சரின்னு சொல்லி நானும் வந்துட்டேன். ஏன்னா அந்த அம்மாவுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு 55 வயசு இருக்கும், 52 55 அந்த வயசு தான் இருக்கும். ஏன் அப்படி பார்த்தாங்கன்னு தெரியல அப்படின்னா, சரி என்னமோ ஒன்று.
பார்த்துட்டாங்க, எஃபெக்ட் ஆயிருச்சு. சரின்னு சொல்லி நம்ம அதுக்காக எல்லாம் பண்ணிட்டோம். சார் அதான் சொல்றேன். சின்ன பொறாமைக்கு பையனா சார்? ஏங்க, பொறாமைக்கு அப்படி நடக்கும் தானே உங்களோட சார்? சின்ன பையனா? சின்ன பையன் அவன் வந்து இப்போ பிபிடி ஜாயின் பண்ணியிருக்கான். அவனுக்கு தான். சரி, எஸ், நாங்க டேப்பிங் சில கொடுக்குறோம் சார். கண்டிப்பா. சில பேர் தேங்க்யூ. அந்த ஃபுட்ல பட்டாங்கன்னு சொன்னா அவங்களுக்கு கடைசி வரை அந்த ஃபுட் தின்னலாம இருக்கே சார். முட்டை மீன் அப்படி அதெல்லாம் சரி எடுக்கும். பண்ணிடலாம். அது அந்த ஃபுட்டுக்கு நீங்க வந்து ஃபர்கிவ்னஸ் கொடுத்தா போதும், ம், ஆமாம் சார். ஆட்டோமேட்டிக்காக சாப்பிட்டுடலாம். எனக்கு சாப்பிட முடியாது, இருந்தாலும் நான் இதை சாப்பிடுவேன், என் உடம்பு ஆரோக்கியமாக தான் இருக்குன்னு சொல்லி அவங்க கான்ஃபிடென்ட்டாக அதை சாப்பிட்டா சரியாயிடும். நான் அந்த முட்டை கதையெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன்ல, 8 முட்டை சாப்பிட்டது பைல்ஸ் ப்ராப்ளம் சரி பண்ணது, சிக்கன் சாப்பிட்டு சரி பண்ணது, அதே மாதிரி ஐஸ்கிரீம், சளி, எவ்வளோ உதாரணம் சொல்லியிருக்கிறேன். ஸோ அதே மாதிரி செஞ்சு அதுலேருந்து வெளியே வந்துடலாம். இப்போ சார் கூட இவங்களுக்கு வந்து ஹீலிங் எங்கள் ஃபேமிலியில் ஒருத்தவங்க வந்து இந்த ஃப்ரான்ஸு நண்டு சாப்பிட்டா அலர்ஜி வருதுன்னு சொன்னாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இதே தான் ஹீலிங் இப்படி கொடுத்துட்டு அவங்கக்கிட்ட சொன்னேன், நீங்கள் இதை வந்து செய்ய முடியும்னு சொல்லி இந்த வார்த்தையை சொல்லி எப்பவுமே சாப்பிடுங்கன்னு. இப்போ திரும்ப வாங்கி ஃபுல்லாக சாப்பிட்ருக்காங்க. சார் நான் ஹீலிங் கொடுத்துட்டு எனக்கு செல்ஃப் ஹீலிங் கொடுத்த நேரம் கொட்டாவி கொட்டாவியா போகுது சார். அது கண்ணீர் இருக்குது, அதனால தான். அதில் வந்து கண்டிப்பாக நெகட்டிவ் எனர்ஜி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த பண்ணுறீங்கல்ல, அதில் வந்து இந்த மாதிரி இருக்கு கண்ணீர். அதே மாதிரி வந்து சில பெண்களோட இதுவும் வந்து தாக்கம் வந்து அது இருக்குது. அப்படி சார்கிட்ட சொன்னேன் தானே ஒரு நெகட்டிவ் எனர்ஜிய விரட்டி விரட்டி போகாம வடம் பிடிச்சு பிடிச்சு ஒரு மாதிரி போயிருச்சு. ம் அது அதெல்லாம் அழுகிருச்சுன்னு புதிய சொன்னீங்கல்ல, அதுக்கான தீ பிடிச்ச மாதிரி ஆகி போயிருச்சுன்னு சொன்னீங்கல்ல, ஓ அது கடைசிக்கு போயிடும். அது போயிடும், அது பிரச்சனை இல்லை. இந்த 1 வீக் ஹோல்ட் பண்ணி வச்சு எனக்கு என்ன செய்யறேன்னு தெரியாம கடைசிக்கு எனர்ஜி எடுத்து கொடுத்தனுக்கு அது போய் எரிஞ்சு சாம்பல் ஆகிடுச்சு. ம் அடம் பிடிச்சிட்டே நின்றுச்சு. அதுவும் எனக்கு மிரக்கல். இதுவரை அப்படி ஒரு அனுபவம் எனக்கு கிடைக்கல. ம் ஆனா அதையும் செஞ்சுட்டேன் இந்த கிளாஸ் மூலமா. எனக்கு டவுட் இருந்தா அடிக்கடி சாரை தொந்தரவு பண்ணி பண்ணி கேட்டுக்கொள்வேன். சார் ஏசினாலும் தொந்தரவெல்லாம் இல்லை, பரவாயில்ல. நீங்க கேட்டா நான் சொல்லி தருவேன். தொந்தரவெல்லாம் இல்லை அது. இல்ல ஏசினாலும் பரவாயில்ல, ஏன்னா படிச்சதுக்கு ஒரு நாங்களும் ஒரு இது பார்க்கணுமே அப்படின்னு சொல்லி ம். டவுட் இருந்தா கிளியர் பண்ணிக்கொள்றது. தொந்தரவா இருந்தா அவங்க ஃபோன் காலை அட்டன் பண்ண மாட்டேன். அது ஃபோன் கால் அட்டன் பண்றேன்னா இப்போ ஒரு 10 நாளா பிஸி இல்லை. ஏன்னா என்னோட கிராட்டிடியூட் கூட உங்கள்கிட்ட சொல்லலாம். நான் சொன்னேன்ல, வீடெல்லாம் இதுக்கு போக்கியத்து கொடுத்துருக்குறோம். ஸோ அதனால அதில் இன்கம் இல்லை. அது இல்லாமல் ஒரு இடத்துல கொண்டு போய் பணம் இன்வெஸ்ட் பண்ணி மாட்டியிருக்கிறோம், அதனால பணம் வர்றதில்லை. ஸோ நிறைய ப்ராப்ளம் வந்து நம்ம லைஃப்ல இருந்துச்சு. இப்போ இந்த கிளாஸ் நடத்துறது மூலமாகவும் வேற நிறைய சோர்ஸ் மூலமாகவும் பணம் நிறைய வருது. நம்ம ப்ராப்ளம் எல்லாம் அப்படியே சால்வ் ஆகிட்டே இருக்கு. எல்லாத்துக்கும் கொடுக்க வேண்டியவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டே இருக்கிறோம். எல்லாமே ரிலீஸ் ஆயிட்டு இருக்கு. பட் அதே டைம்ல நான் இந்த வீடு வந்து கம்ப்ளீட்டா இப்போ ஒரு கடன் இருக்கிற மாதிரி ஒரு பிரச்சனையில போயிட்டு இருந்தோம். ஸோ அது வந்து நமக்கு சரியாகணும் அப்படின்னு ஒரு தடவை உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இன்னொரு இதில் வந்து நானும் வந்து இதுக்காக டேப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ அதில் வந்து என்ன தப்பு இருந்தது அப்படின்னா, இங்கே இருக்கிறவங்கள காலி பண்ணி வேற ஆள் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் வந்து டேப்பிங் பண்ணிட்டு இருந்தேன். பட் அது என்னோட இதில் வந்து தப்பு. என்ன காரணம்னா, பிரபஞ்ச சக்தி அப்படி அல்ல ஆசீர்வாதம் கொடுத்தது. நம்ம கடன் வந்து நம்ம கையிலேருந்து காசே கெட்டாம அது கம்ப்ளீட்டாக கிளியர் ஆகி போயிட்டு இருக்கணும். ஏன்னா இந்த டேப்பிங் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணும்போது அப்படிதான் நடக்குது. ஒரு சைடில் கடன் அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது, ஒரு சைடில் வருமானம் அதிகமாயிட்டே இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் தான் அது சேஞ்ச் ஆச்சு. ஸோ அந்த சேஞ்ச் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, இன்னைக்கு வந்து வேற ஒருத்தர் லோன் ஏற்பாடு பண்ணி அவங்களையெல்லாம் காலி பண்ண வச்சுட்டாங்க. ஸோ இன்னைக்கு அவங்களாம் காலி பண்ணால் நம்ம கையிலேருந்து காசு போடாமையே இப்போ வரக்கூடிய வாடகைதாரர் வந்து அவங்களே வந்து இந்த அமௌண்ட்டையும் கட்டிக்குவாங்க. ஸோ அப்போ எனக்கு வேலை இல்லைங்க, இல்லையா? இவ்வளோ நாளும் அந்த கடன் வந்து அப்படியே அங்கே ஹோல்ட் ஆகி இருந்தது. இப்போ அது ஆட்டோமேஷனாக அதுவாக கிளியர் ஆக ஆரம்பிக்க போகுது. ஸோ இது வந்து நம்மக்கிட்ட நடக்க போகுது.
ஸோ அதனால் நீங்களும் எல்லாரும் என்னோட இந்த நிகழ்வுகள்லாம் நல்லபடியாக நடக்கிறதுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஒரு டேப்பிங் பண்ணிடுங்க. ஏன்னா உண்மையிலே நம்ம இங்கே ஷேர் பண்ணும்போது ரொம்ப ஹை பவர். நம்ம தனியாக உட்காந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறதை விட இதில் உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது வந்து நிறைய மாற்றங்களை வந்து நமக்கு தருது. ஸோ அதனால் நீங்கள் வந்து ஒன்ஸ் கூட நீங்கள் டேப்பிங் பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து சேஞ்சஸ் வரும் நமக்கு. நம்ம அறியாமல் இப்போ வந்து ஆட்டோமேஷனில் எல்லாமே போக போகுது இல்லையா? நம்ம லைஃப் வந்து இப்போ நான் ஒன்றும் பண்ண போகிறது இல்லை, ஆனால் கடன் குறைய போகுது. அது இன்வெஸ்டர் வேற, அவங்களே வந்து இன்வெஸ்ட் பண்ணி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி அந்த வீட்டில் இருக்கிறவங்களையெல்லாம் காலி பண்ண வச்சு நமக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ணுறாங்க பணம். நம்ம கொடுத்து காலி பண்ணி நம்ம வந்து வாடகையாக மாற்றலை. இதுதான் மிராக்கிள் இல்லையா? நம்மளோட தேவைகளுக்கான பணங்களும் எல்லாம் தேடி வருது. அதுவே வந்து அதுக்கு மாறுது. இப்போ நமக்கு நஷ்டம் இல்லைல்ல. இப்போ நான் சம்பாதிச்சு இதெல்லாம் கட்டி மாற்றி அப்புறம் வாடகை வந்துன்னா எப்போ நடக்கிறது? டைம் ஆகும் இல்லையா? எஸ் சார். அப்போ அது மாதிரி சொல்லுங்க. எஸ் சார், கரெக்ட் தான் சார். நீங்க இது கரெக்டா பண்ணிட்டு தான் சார். எஸ், சில மிராக்கிள்ஸ் நடந்துட்டு தான் சார் இருக்கு. நல்லா ஸ்யாமா சிஸ்டர் நிறைய பண்றாங்க சார். இப்போ நல்லா ஆமாம், கண்டிப்பா அவங்க நல்லா பண்ணிட்டு இருக்காங்க சார். சார் இப்போ வந்து ஒரு அதான் சார் நெகட்டிவ் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம டேப்பிங் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கோம் சார். ம் ம். அது நம்ம அப்படியே கொடுக்க கொடுக்க அது அப்படியே போயிடும் இல்லைங்களா சார்? இல்ல அது எதனா இல்லை, வேற டைம் எதனா எடுக்கும், டைம் பண்ணணும்? எடுக்கும். என்ன காரணம் அப்படின்னா அதோட வீரியம், அதோட சக்தி, இது ரெண்டும் இருக்குது. ஏன்னா எஸ் சார். அது அது எப்படி இருக்குதுங்கிறத பொறுத்து தான். இன்னொன்று நம்மளோட கால அளவு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். உங்களுக்காக நான் பண்ணப்போ என்னெல்லாம் நடந்ததுன்னு. இன்னும் வண்டி ரிலீஸ் பண்ண முடியல, ரெடி ஆக மாட்டேன்ருச்சு. அந்த பெயிண்டரோட அம்மா இறந்து போயிட்டாங்க. அது அது ஒரு ப்ராப்ளம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் வண்டி இன்னும் 3-4 நாள் ஆச்சுங்க. எங்கள் ஒரு ஒர்க் ஷாப்லேயே தான் இருக்குது. அது கூட வண்டியில் வேறையும் கம்ப்ளைண்ட்லாம் ஆயிடுச்சு. ஏன்னா இது ஏதோ சம்திங் இருக்குது, என்னமோ ஒரு பெரிய விஷயம் வந்து இருக்குது. நானும் அதுக்கு எனக்கு உண்டான ப்ரொடெக்ஷன் அதே மாதிரி நம்ம ஃபுல் இதில் வந்து கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். என்ன அந்த மெடிசன் வந்து போய் சேர்ற வரைக்கும் கொஞ்சம் பெரிய கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கல. நான் இவங்களுக்காக ஒரு இது ரிலீஸ் பண்ணுறதுக்காக ஒரு விஷயம் செஞ்சேங்க. செஞ்சு இப்போ என் வண்டி ஆக்சிடென்ட் ஆச்சு. அதெல்லாம் எதிர்பார்க்காம நிறைய விஷயங்கள் நடந்தது. இப்போ அவருங்க சன்னு ட்ராவல் பண்ணிட்டு இருந்தாரு, அவங்க வண்டி இதாகி அதுக்கப்புறம் அதில் 1 hour லேட் ஆகி அதுக்கப்புறம் போயிருக்கிறாங்க. ஸோ என்னன்னா நான் இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நெகட்டிவ் எந்த அளவுக்கு இருக்குதோ அந்த அளவுக்கு நமக்கு சில பாதிப்புகளும் இருக்கும். ஸோ அந்த பாதிப்பெல்லாம் வந்து சரி பண்ணி அந்த நெகட்டிவையும் அட்டன் பண்ணி நம்ம கிளியர் பண்ணி வெளியே வரணும். வந்து என்னன்னா நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு நம்ம எல்லா வளையங்களும் போட்டு நம்ம பாதுகாத்து கொண்டு போயிட்டு இருந்தோம். அந்த பேசிக் கிளாஸ்ல வந்து அதுதான், நம்மளை வந்து பாதுகாத்து நம்ம நல்லா இருந்துக்கலாம். ஆனா உண்மையிலேயே அந்த நெகட்டிவ் வந்து ரிலீஸ் பண்ணோமா, நெகட்டிவ் எல்லாம் நம்ம பக்கத்துல வராம ஒரு பெரிய அளவு சக்தியா மாறணுமா அப்படின்னா அது இருக்காது. அதை வந்து நம்ம இந்த அட்வான்ஸ் கோர்ஸ்ல தான் பண்ண முடியும். அந்த அட்வான்ஸ் பண்ணவங்கனால கண்டிப்பா இந்த மாதிரி நெகட்டிவை வந்து உடைச்செறிய முடியும். ஏன்னா அதை கண்டுபிடிச்சிடுறோம். மெயினாக தான் இதோட பெரிய அட்வான்டேஜோட இது என்னன்னு கேட்டிங்கன்னா கண்டுபிடிச்சிடுறோம். அந்த கண்டுபிடிச்சி அதை கிளியர் பண்ணுறது தான் இதோட பெரிய வெற்றி. அந்த அளவுக்கு வந்து ஒரு சேஞ்சஸையும் கொடுக்குது. ஏன்னா இவ்வளோ நாள் நமக்கு அந்த வழியே தெரியலையே, யாரும் வழிகாட்டலையே. அதோடையே ட்ராவல் பண்ணியிருக்கிறோம், நெகட்டிவோடையே வாழ்ந்துருக்குறோம். 30 வருஷம், 20 வருஷம், 10 வருஷம். இதுக்கிடையில் நம்ம வேற இதையெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ண வேற செஞ்சுருக்கோம். நானே நினச்சி பார்ப்பேன், எங்கப்பா நான் இருந்த என்னோட குரு எல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க. அவங்கெல்லாம் கூட நான் வாழ்ந்து எனக்கே இதெல்லாம் தெரியல. இதே மாதிரி இஎஸ்பிங்கிற பவர் இருக்கும். இப்போ எனக்கு வந்து ஒரு காரில் போகணும், அதாவது காரில் போகணும்னு இல்லை, பொதுவாக ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினச்சா அந்த டைமில் வந்து சான்ஸே இல்லை. அதாவது ஒன்று ஒரு விசேஷ நாள், பயங்கரமான கூட்டம், ஒரு பஸ்ஸுக்குள்ளார நம்ம கால் எடுத்து அதுக்குள்ளே வைக்கவே முடியாது. ஆனால் நாங்கள் போயே ஆகணும்.
அப்போ ஏசி போட்டு ஒரு கார் வந்து நிற்கும். ஒரு கார் வந்து நின்று இங்கே போகிறீங்களான்னு கேட்டுட்டு கொண்டு போய் கரெக்டாக அந்த இடத்துலயே இறக்கி விடும். இது வந்து ஒரு என்னோட 2000 என்னோட பையன் வந்து 2001 பிறக்கிறான். அன்னையிலேருந்து நடந்துட்டு இருக்குது. அன்னையிலேருந்து இந்த மாதிரி நிகழ்வுகள் வந்து நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன். நான் என்ன எதிர்பார்க்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி அது நடக்கும். ஸோ அந்த பவர் வந்து இயற்கையாகவே கடவுள் வந்து எனக்கு கொடுத்துருக்காருங்கிறது எனக்கு அப்போ வந்து உணர்ந்தது. அப்போ நான் சில விஷயங்களை சொல்லி ப்ராக்டிஸும் பண்ணியிருக்கிறேன். பட் என்னன்னா எனக்கு தெரியாது இந்த மாதிரி ஒரு கிளாஸ் இருக்கு, ஒரு பிரம்மாண்டம் இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் தெரியாது. அதுக்கப்புறம் நிறைய குரு வந்து எனக்கு வந்தாங்க. நிறைய இடத்துல வந்து ஒரு இடத்துல நானே வந்து அப்படியே ஒரு சன்னியாசம் மாதிரி போயிடலாங்கிற டைம்ல என்னோட ஃபேமிலி வந்து என்னை தூக்கிட்டு வந்துட்டாங்க, நீங்க போயிடாதுன்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் கடந்து 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 வாழ்க்கையில அதெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு வந்து உங்க முன்னாடி உட்காந்து இந்த கிளாஸை வந்து நான் எடுத்துட்டு இருக்கிறேன். ஸோ இந்த இடத்துக்கு வர்றதுக்கும் அன்னையிலேருந்து என்னோட பயணம் வந்து ரொம்ப காலம் முன்னாடி இருந்து அப்படியே வந்துட்டே இருக்குது. இப்போ எவ்வளோ வருஷம் ஆச்சுங்க. அதாவது நான் உணர்ந்தது வந்து அந்த 2001 என்னோட சன்னு பிறக்கும் போது அன்னைக்கு அஹ், அதாவது சித்திரக்கனி அன்னைக்கு விஷு. கேரளால விஷு, தமிழ்நாட்டில் சித்திரக்கனி. சித்திரக்கனி என்னங்க சார்? சித்திரக்கனி தெரியாதா உங்களுக்கு? சித்திரை திருநாள். சித்திரை திருநாள், சித்திரை அதான் மாத சித்திரம் பிறப்பு, மாதம், மாதப்பிறப்பு, தமிழ் வருஷ வருட பிறப்பு. பிறப்பு. தமிழ் வருட பிறப்பு. ஓகே ஓகே அஹ், ஓகே. ஏப்ரல் 16. ஓ ஓகே ஓகே, சூப்பர் சார். அன்னைக்கு சாயந்தரம் 4:27 டைம். நான் ஜாதகமெல்லாம் கணிச்சு வச்சிருக்கிறேன். மகர ராசி, திருவோண நட்சத்திரம், அப்புறம் அதோட இதெல்லாமே பண்ணி வச்சிருக்கிறேன். அப்பவே போட்டு வச்சேன் எல்லா பையனுக்கும். எங்க அப்பா எனக்கு போட்டு வச்சிருந்தாரு. நான் வைத்தியர் தானே, அதனால நான் வந்து மகர ராசி, உத்திராட நட்சத்திரம். சூப்பர் சார். மகர ராசிக்கு தனி சிறப்பு சார் அது. ஆமா, ஆன்மீக அடிப்படையிலையும் இந்த மாதிரி மருத்துவம் சார்ந்தும் இரும்பு சார்ந்து இல்லைன்னா வந்து இந்த மாதிரி தீட்சை கொடுக்கறது, அந்த மாதிரி ஒரு ஆன்மீக குருக்களா இருக்கிறது, இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சரியான ராசி அது. எஸ் சார். என்னோட பையனு திருவோண நட்சத்திரம், மகர ராசி சார். அஹ், சூர்யா, ஜெயசூர்யா. உங்க பையனுக்கு ஒரு அடி வாங்கினான்ல போன வருஷம், ஆமாங்க சார். அதே அன்னைக்கு என் பையனுக்கு அடி வாங்கினான். புரியலைங்க சார். கையில அடி வாங்கிருந்துச்சு, ஒரு ஆமாங்க சார், காயம் வந்து ஆமாங்க சார், பிளட் வெளியே வந்தது. ஆமாங்க சார். அது வந்து 2 பேத்துக்கு ஒரே நாள்ல ஒரே மாதிரி தான் நடந்தது. அப்படிங்க சார். அவன் இது ரோடு கிராஸ் பண்ணும்போது ஒரு பெரிய இரும்பு வந்து கையை கிழிச்சிருச்சு சைடில், பெரிய அளவில் பிளட் வெளியே வந்துருச்சு. ஓ நீங்க சொல்லும்போது நீங்க அந்த பையனோட பிரச்சனையாகி ஒரு ப்ராப்ளம் ஆச்சுல, அந்த டைம் ஆமாங்க சார். அப்ப இவனும் ஃபீல் ஆகுறான், எனக்கு என்னமோ இன்னும் தெளிவாகலையோ, உத்திராடம் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சரியாயிடுச்சு, ஆனா திருவோணம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் சரியாகலையோன்னு அவன் ஃபீல் ஆயிட்டு இருக்கிறான். ஓஹோ. ஏன்னா இது குரு பெயர்ச்சி முடிச்சு இப்போ வந்து சனி வந்து முடிஞ்சிருச்சு 7.5 வருஷம். ஆமாங்க இந்த சார். 2 வருஷத்துல வந்து உச்சத்துல இருக்க வேண்டிய நாட்கள், ஆனா வந்து ஆமாங்க ஸ்லோவா சார். தான் இருக்குது. ஆமாங்க சார், எங்க பையனை அதான் சொல்றேன், ஸ்லோவா இருக்கு. ஆனா ஒரு இப்போ வந்து ஆனா பெரிய ஒரு விஷயம் வந்து இந்நேரம் சனி பகவான் கொடுத்துருக்கணும் இல்லையா? ஏன்னா 7.5 ஆமாங்க முடிச்சு சார். போகுது, கொடுத்துருக்குறாங்க, ஏதோ எல்லாம் கையில கிடைச்சிருக்குது, அது பெருசா இம்ப்ளிமெண்ட் ஆகாமையே இருக்குது. ஆமாங்க சார். ஆனா கிடைச்ச பொருள் வந்து நல்ல பொருள். இது வந்து ஃபியூச்சருக்கு ரொம்பவுமே, அதான் அவங்க ஃபியூச்சர்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய வருமானம் கையில வந்து சேர்ந்துருக்குது. அதையும் அவர் ம். செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆனா வந்து கரெக்டா ஏதோ ஒரு தடை வந்து அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு போகாம அது வந்து ஒரு பெரிய லாபமா அமையாம அப்படி போயிட்டே இருக்குது. ஆமாங்க சார். ஸோ நான் அதெல்லாம் பார்ப்பேங்க, யாரும் இதெல்லாம் பண்ணாதீங்க. இப்போ புதுசா வந்து இன்னொரு இது கூட நான் ஃபீல் ஆகிருக்கிறேன். என்னன்னா தண்ணி பார்க்கறது, அதுக்கான சில விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறேன். அது கரெக்டா ஸ்தானம் தெரியுது, எந்த இடத்துல எங்க தண்ணி இருக்கு எதுங்கிறது நம்மளால பார்க்க முடியுது. அப்போ அதுக்குண்டான எக்யூப்மெண்ட் எல்லாம் வாங்கணும்.
ஸோ அதை வந்து அடுத்த கட்டம் செஞ்சுட்டு இருக்கிறோம். ஏன்னா நார்மலாக மகர ராசிக்கே அந்த இது இருக்குது, ஸ்தானம் பார்க்க முடியும். எஸ் சூப்பர் சார். வாழ்க வளமுடன். எஸ். ஓகே ஓகே, தேங்க்யூ. 7 மணி இன்னைக்கு வைண்ட் அப் பண்ணிடலாமா? ஒரு 1/2 hour தான் ஸ்பீச். ஓகே தேங்க்யூ ஓகே, சார். தேங்க்யூ. ஓகே சார். தேங்க்யூ sir. சார். எஸ், தேங்க்யூ. உமா, நம்ம இவங்க யோகம் வேதநாயகம் ஆமாங்க சார். அவங்க தான் இன்னும் பேசாமே இருக்கிறாங்க. சார் குட் மார்னிங் சார். வெரி குட் மார்னிங் ஜியோஜி. சார் விஷுவலைசேஷன் அந்த எக்கோல வந்து ஆஹ், நம்ம லைவ் கிளாஸ்ல பண்ணிட்டு அந்த டைமண்ட் அதெல்லாம் எனக்கு கிடைச்சிது. அதுக்கு கிடைச்சிருச்சு. தேங்க்யூ. ஆ எஸ், கண்டிப்பா. அவங்க டைமண்ட் நெக்லஸ் இது ஏதோ நம்ம விசுவலைசேஷன் கிளாஸ்ல வந்து பார்த்துருக்காங்க. ஸோ அதே இது ஒரிஜினலா வாங்கவும் செஞ்சுட்டாங்க. சூப்பர் மேம், வாழ்த்துக்கள். அது விஷுவலைசேஷன் அது ஹை எனர்ஜியா இருக்கு. எப்பயும் இப்ப இந்த கிளைமேட்லலாம் ஹெல்த் ரொம்ப இதா இருக்கும். இப்ப அப்படியே எனர்ஜி நல்லா டவுனே ஆகல. என்னோட ஒர்க் நான் ரொம்ப நல்லா செஞ்சுட்டே இருக்க மாதிரி இருக்குது. ரொம்ப தேங்க்ஸ். அதுல லோ ப்ரெஷரு, சுகரு அந்த 1000 பிரச்சனை இருந்தது. இப்ப அதுல எல்லாம் அப்படின்னா என்ன அப்படின்னு கேக்குற மாதிரி இருக்குது. தேங்க்ஸ். உங்களுக்கு சொல்றேன், இங்க இருக்கிற எல்லாருக்கும், அந்த பிரபஞ்சத்துக்கு ரொம்ப தேங்க்யூ. மெயினா எங்க எல்லாரையும் தைரியமா பேச வச்சிருக்கீங்களே சார், அது வந்து சரி, எப்பனாலும் சரி நீங்க சொன்ன உடனே எங்களால வந்து பேச முடியும். சொன்ன உடனே அதுதான் சார். தேங்க்யூ. எஸ், தேங்க்யூ. சார் எங்க இருக்கிறாரா? ஆமா சார். கொடுங்க, அவர் சவுண்டு கேட்டு ரொம்ப நாள் ஆச்சு. அவங்க இங்க இது இப்ப வெளியில போயிட்டு வந்தாங்களா, அதனால தூங்கிட்டு இருக்காங்க சார். நான் தான் சார் மெடிடேஷனுக்கு இருந்துச்சுருவேன். சரி சரி. தேங்க்யூ. ஓகே ஓகே, அவரை பேச சொல்லுங்க ஒரு நாள். சரிங்க சார், கண்டிப்பா சார். தேங்க்யூ தேங்க்யூ ஆல். ஹேவ் a nice day. லவ் யூ ஆல். வைண்ட் அப் பண்ணிடலாங்களா? தேங்க்யூ சார். தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.